நீங்க இங்க வாங்க. நான் சொன்னேன்ல நேத்து நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு. நான் தெரியாதனால போயிட்டு வரேன். இதெல்லாம் யாரும் கேட்கக்கூடாது. உங்க அம்மா எதுன்னு கேட்டாங்க உங்க அம்மாகிட்ட நீங்களே பேசிக்கோங்க. வந்து எங்கிட்ட வந்து அது குறை இது குறை அங்க இதுக்கு போறேன் இங்க வேலை இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா எனக்கு சரியான டென்ஷன் ஆயிரும். நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். உங்ககிட்ட மட்டும்தான் சொல்ல முடியும், யார்கிட்ட சொல்ல மாட்டேன். நான் சொல்லிட்டேன். ஐயோ எதுக்கு இப்படி பறக்கிற? போன்னு சொல்லிட்டு இல்ல நான் தான். எதுக்கு இப்படி கடுகு வெடிக்கிற மாதிரி வெடிச்சிட்டு இருக்க? நான் எதுவும் சொல்ல மாட்டேன். எங்க அம்மாட்ட நான் பேசிக்கிறேன். பின்ன உனக்கு என்ன போய் ஆகணும் தானே. போன்ட்டேன். போயிட்டு நீ எத்தனை நாள் வேணா இருந்துட்டு வா. அதுக்குன்னு இப்படி வந்து நின்று கத்திட்டு இருக்காத. ஓ நான் போறேன்னு சொன்னா உங்களுக்கு கத்துற மாதிரி இருக்கா? நீ என்னமா பண்ண போற? போறியா இல்ல வீட்லயே இருக்க போறியா? நான் போகதான் போறேன். ஆனா மூஞ்சி இப்படி வச்சுட்டு சொன்னா நான் போகவே மாட்டேன். எங்க போறேன்? எங்க அம்மா வீட்டுக்கு தான் போறேன். ஒரு சிரிச்சுட்டே சொன்னாதான் உங்களுக்கெல்லாம் என்ன? சிரிச்சுட்டே சொல்ல மாட்டீங்களா? வேண்டாம் வெறுப்பாதான் பேசிட்டு இருப்பீங்களா எப்ப பார்த்தாலும்? சொல்லுங்க. என்னமா இப்படி பேசிட்டு இருக்க? நான் உனக்கு என்ன சொல்ல போறேன்? நானு உனக்கு சிரிச்சுட்டு போன்னு சொல்லணுமா? சிரிச்சுட்டே சொல்றேன். போயிட்டு வா தங்க, பார்த்து போயிட்டு வா. நான் எங்க வீட்டை பாத்துக்கிறேன். நீ பத்திரமா போயிட்டு வா. போயிட்டு 2-3 நாள் கூட இருந்துட்டு வா. கூப்பிடுறா நான் வரட்டா? இப்படி சொல்லுங்க. இப்படி சொன்னா நான் எவ்வளவு சந்தோஷமா போவேன். போயிட்டு வரேன். சரிம்மா போயிட்டு வா போயிட்டு வா. அம்மா கிட்ட மட்டும் சொல்லிட்டு போயிட்டு போறப்ப. சரிங்க சொல்லிட்டு போறேன். பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா. என்னங்க நான் போறேன்னு சந்தோஷத்துல டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க? அது 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 வந்து இல்லம்மா ஒண்ணும் இல்ல. தெரியுது. உங்களையா வந்து வச்சுக்கிறேன். தலை வலிக்கிற மாதிரி இருக்குது. சீக்கிரம் கொண்டு வா. வரட்டா அம்மா. மித்ரா எவ்வளவு வந்த? வாமா வாமா. மாப்பிள்ளையில வரலையா? ஏமா நான் மட்டும் வரக்கூடாதா உனக்கு? அப்படியெல்லாம் இல்லம்மா. இது எப்படி இருந்தாலும் உன் வீடு தானே. நீ எப்ப வேணா வரலாம், எப்ப வேணா போலாம். உட்காரு. சின்னப்பனே சின்னப்பனே மித்ரா வந்திருக்கா பாரு. அவளுக்கு சேர்த்து டீ கொண்டு வா. அண்ணி எனக்கு டீ வேண்டாம், பூஸ்ட். வர கொண்டு வர 2 எடுத்துக்கோ. அப்புறம் என்ன சொல்றாங்க அத்தக்காரி? என்னதான் சொல்றா? அம்மா கம்மன் இருமா. அவளை மட்டும் பத்தி மட்டும் பேசாதம்மா. அவளை மறக்கறதுக்காக தான் நான் நம்ம வீட்டுக்கு 2-3 நாள் வந்து இருந்துட்டு போலான்னு வந்தேன். 2-3 நாள் என்ன? நீ மாச கணக்குல கூட இங்க இரு. என்ன ஆச்சு அதை ஃபர்ஸ்ட் சொல்லு. எல்லா வேலை ஏன் தலையில கட்டுறாமா? அவளும் அவ பொண்ணு வந்து உட்காந்துக்கிட்டு என்ன ஒரு டார்ச்சல் பண்றாங்க தெரியுமாமா? அப்படி என்னடி சொல்றாங்க? ஏதோ 7 மணிக்கு எந்திரிக்கணுமாமா. எல்லா வேலையும் நான் தான் செய்யணுமாமா. படுக்கிறது 12 மணி ஆயிடுது. என்னம்மா பண்றது? இவங்க கிட்ட ஏதோ ஒன்று சொல்ல சொன்னா கூட எதுவும் சொல்லவே மாட்டாங்க. எது எடுத்தாலும் அவங்க அம்மாக்கு எதம்மா சாப்பாட்டு. நான் என்னம்மா பண்ணுவேன்? அப்படியா? மாப்பிள்ளையெல்லாம் எதுவும் குறை சொல்லாதம்மா. அவரெல்லாம் தங்கமான. ஆமா நீ தான், உனக்கு தான் பிடிக்கும். போமா எது சொன்னாலும் அவங்களுக்கே சாப்பாட்டு பண்றேன். சரி உங்க அத்தக்காரி என்ன சொல்றா? அப்படி நான் இங்க வர்றதே அவங்களுக்கு பிடிக்கவே இல்லைம்மா. நானும் போயிட்டு வரேன்னு மட்டும்தான் சொல்லிட்டு வந்திருக்கேன். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்கிட்டே சொல்லிட்டேன். நான் போகிற நாளைக்கு யாரும் தடுக்கக்கூடாது, எதுவும் சொல்லக்கூடாது, அந்த வேலை இந்த வேலை செய்யுன்னு சொல்லக்கூடாது. நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அவங்ககிட்ட எங்கள் அம்மா வீட்டுக்கு எல்லாம் போகிறேன்னு சொல்லவே இல்லை. நான் வெளியே போயிட்டு வரேன்னு மட்டும்தான் சொல்லிட்டு வந்திருக்கேன். எதுக்கு நான் சொல்லணும்? ஆமாம் எதுக்கு நீ சொல்லணும்? நீங்களும் ஒரு குடும்பமும் ஆயாச்சு. அவங்ககிட்ட எல்லாம் எதுக்கு சொல்லிட்டு இருக்கணும்? உங்கள் 2 பேருக்கு தெரிஞ்சா போதும். இனிமேல்லாம் அதை எதையும் சொல்லிட்டு கிடக்காத அவங்க அத்தைகிட்ட. நானும் எதுவும் சொல்ல மாட்டேன். இந்த இவரு தான் எது சொன்னாலும் கேட்கறது இல்லை. எல்லாத்தையும் போய் அவங்க அம்மாயிட்ட புட்டு வச்சுட்டு கிடக்கிறது. சும்மா ஏதோ ஒரு கேக் வாங்கினா கூட சொல்லிடுறதம்மா உங்க அம்மாயிட்ட வந்து. ஐயோ உங்க வீட்டுக்காரர் சொல்லவே முடியாது சாமி. சரியான ஆளுதாப்போ. நீ சொல்லுவ பாரு. இதுக்கு முன்னாடி தான் நல்லவங்கன்னு சொன்ன. என்னத்த சொல்றது? ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கிறாங்க. இங்க ஒரு மாதிரி நடிச்சுக்கிறாங்க, வீட்டுல ஒரு மாதிரி நடிச்சுக்கிறாங்க வீட்டுக்காரங்க. என்ன பண்றது தெரியுதுல்ல? எது எடுத்தாலும் சொல்றாங்க. போய் அம்மா பிள்ளை மாதிரி அம்மாயிட்டே இருக்காங்க. அம்மா தோசை போட்டு கொடுமா, நீ போட்டாதான் சூப்பரா இருக்கும், அவன் நல்லாவே செய்ய மாட்டாமா அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு எவ்வளவு கோவம் வர சொல்லுமா நீ. அப்புறம் எதுக்கு நீ அங்க சமைச்சிட்டு இருக்க? நல்லாவே இல்லைன்னு அதை எதுக்கு திங்குறாங்க? நீ எதுவும் சமைக்க வேண்டாம், நீ கம்முன்னு இரு. இல்லை இங்க வந்து இரு, நான் பாத்துக்கிறோம் நீ அப்படின்ட்டு தான் நானும் முடிவில் இருக்கேன். இன்னொரு டைம் நல்லா இல்லை, எந்த வேலையும் செய்ய மாட்டேன் அப்படி இப்படின்னு எதாவது சொன்னாங்க. எதுவும் கவலைப்படாதீங்க, வந்து சேர்ந்துருவாங்க. என்னம்மா என்ன அண்ணி காணோம்? வருவாடு. அப்புறம் என்ன எதுவும் நிறுத்த என்ன எதுவும் செய்யறாள் என்ன? அப்புறம் எது நடந்தாலும் நான் பாத்துக்கோமா. இதுதான் என்னால் தாங்க முடியறது இல்லை. இது சொன்னாலும் கேட்கறது இல்லையா? என்ன நடந்தாலும் அவங்க அம்மாயிட்டே போய் சொல்லிட்டு கிடக்குறாங்க.
வரட்டு நீ பார்க்க வருவாங்கல்ல, அப்ப நான் கேட்கற 4 வார்த்தை. நீ கேப்ப நல்லா கேப்ப. வந்தோடனே நிழிச்சிட்டு வாங்க வாங்க இப்பதான் வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போவேன். நீ கேப்ப நீ நல்லா. கம்மனு ரெடி வரட்டும், அதுக்கப்புறம் பாரு. பார்க்கலாம். சின்ன பொண்ணுங்க